செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக தவறு செய்ததாகத்தான் இந்திய அலையன்ஸ்காரர்கள் கூறுகிறார்கள். உதயநிதி பதவி உயர்வை பற்றி வெளிப்படையில் வாழ்த்து தெரிவித்தாலும் உள்ளூராக சுப்ரீம் கோர்ட்டுடைய கோபம் திமுக மீது மிக மிக தீவிரமாக இருப்பதாகத்தான் பத்திரிகையாளர் நான் கருதுகிறேன். சிவா, காங்கிரசிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக நம்ம ஆளுநர் மூலமாகவும் சரி, நரேந்திர மோடியினுடைய மூலமாகவும் சரி, சகஜமாக பழகுகிறோம் என்ற தோற்றத்தை மு.க. ஸ்டாலின் உருவாக்கினாலும் அது ராகுல் காந்தியை வேர்வையடை செய்யும். அவர் மீது ஒரு ஸ்வெட்டிங் வந்துடும், உடம்புல வேர்வையாயிடும். அவருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் புஷ்ஷுன்னு போயிடும். கனிமொழி கண்டிப்பாக டெல்லியில் காய நகர்த்துகிறார்கள், டி.ஆர். பாலு உள்பட. ஆனால் டி.ஆர். பாலு தன் மகன் மந்திரியாக இருப்பதனால் வாய மூடிட்டு இருக்காரு. கனிமொழிக்கு எரிச்சல். எல்லாரும் போய் பார்த்தாங்களே சார், ராஜாத்தி அம்மாள் யார் சார் போய் பார்த்தாங்க? ஒத்துமே பார்க்கலையே. கனிமொழி ஏன் சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா சார், ஸ்வேரிங் இன் செரமனிக்கு? சூரிய கிரகணம் தான் மீதி பேருக்கு என்பதை அழுத்தத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் ஒரே ஒரு மாசத்தை வந்திருக்கிறார்களே, டிசம்பர் 28 சென்னை திரும்புகிறார் அண்ணாமலை. அப்பொழுது தமிழகத்தில் மீண்டும் ஒரு மாபெரும் புரட்சி களம் வரும் என்று தான் நான் கருதுகிறேன். அவர் ராஜினாமா பண்ணுவார். அடுத்த வாரம் ராஜினாமா பண்ண. இப்ப பாருங்க, கொஞ்சம் படி இறங்கி வந்துட்டாரு. எப்படி ஜெயலலிதா அம்மையார் அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கிறேன், திண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வாங்கிய நிலத்தை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் அவர் சிறைக்கு சென்றார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக டெல்லியில நடக்கக்கூடிய, தமிழகத்துல நடக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களுடைய உண்மைத்தன்மை என்ன, பின்னணியில என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், நமஸ்காரம் 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 சார். இப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம், மத்திய பாஜக அரசாங்கத்தோடு ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல செல்லக்கூடிய நிகழ்வு எப்படி சார் வரக்கூடிய 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும்? காரணம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு தான் திமுகவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரித்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த திடீர் மாற்றம், திடீர் யூ டர்ன் திமுகவுக்கு எப்படி சார் இருக்கும்? திடீர் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டயத்துல ஹெல்ப் பண்றோம் அப்படின்னுட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், லட்டாக 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஏன் திமுகவை விரோதித்துக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் என்ற ஒரு அழுத்தம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது, அமித்ஷா போன்றவர்களும் இருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகிறது. சிவா, இருப்பினும் அது காங்கிரசிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக நம்ம ஆளுநர் மூலமாகவும் சரி, நரேந்திர மோடியினுடைய மூலமாகவும் சரி, சகஜமாக பழகுகிறோம் என்ற தோற்றத்தை மு.க. ஸ்டாலின் உருவாக்கினாலும் அது ராகுல் காந்தியை வேர்வையடை செய்யும். அவர் மீது ஒரு ஸ்வெட்டிங் வந்துடும், உடம்புல வேர்வையாயிடும். அவருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் புஷ்ஷுன்னு போயிடும். நரேந்திர மோடியினுடைய எண்ணம் திமுகவையும் ராகுல் காந்தியும் பிரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா, அதைத்தான் மாநாட்டில் பேசி எல்லாத்தையும் நீங்க பேசுறீங்களே சிவா. ஒன்னே நான் உங்களை கேட்கிறேன், அங்க 75வது பவழ விழாவில் பேசும் பொழுது நரேந்திர மோடி சொல்வது மாதிரியே காப்பி அடிக்கிறாரு மு.க. ஸ்டாலின். அடுத்த 100 ஆண்டுகள் இவர் மாதிரி பிஸ்கிட் பாரத் சொல்றாரு அவர் நரேந்திர மோடி. அடுத்த 25 ஆண்டுல என்ன பண்ணுவோம் அது இவர் சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் சொல்றாரு 100 ஆண்டுகளில் திமுக என்ன செய்யணும்ட்டு. ஆனா ஒரு வார்த்தை யாராவது நரேந்திர மோடி எதிர்த்து பேசினாங்களா சார்? ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். நரேந்திர மோடி எதிர்த்து ஒன் நேஷன் ஒன் போல பத்தி பேசினார். ஆனா நேற்று அமித்ஷா சொல்லிட்டார், நான் இது நிச்சயம் நாங்க சட்டத்தை நிறைவேற்றி விடுவோம். நாங்க மொத்தம் திமுக ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்கல்ல, இந்த சரத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் ஓட்டு போடுகிறோம் என்ற ஒரு திரைக்கு பின் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். சிவா, ஓகே சார். சார், இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரப்பட்ட நிகழ்வின் அடிப்படையில் இங்க திமுகவை சார்ந்த ஒரு சிலர் டெல்லியில் காய் நகர்த்துவதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கே சார், உண்மையா சார்? அது கனிமொழியைத்தான் குறிக்கிறீர்கள் என்று நன்றாக தெரியும். தாங்கள் பேர் சொல்லாமல் என்ன பேர் சொல்ல விட்டுட்டீங்க. அது நீங்க உங்களுடைய ரொம்ப
சாமர்த்தியமா இருக்கீங்க சிவா, என்ன பயமா இருக்குது உங்கள்கிட்ட. கனிமொழி நான் ஏண்டாப்பா சொன்னேன், அதை நான் திருப்பி பெற்றுக் கொள்கிறேன். அந்த மாதிரி நான் பேர் சொன்ன கனிமொழி என்று பேர் சொன்னதை நான் தவறாக எண்ண வேண்டாம். கனிமொழி கண்டிப்பாக டெல்லியில் காய் நகர்த்துகிறார்கள், டிஆர் பாலு உள்பட. ஆனா டிஆர் பாலு வந்து தன் மகன் மந்திரியாக இருப்பதனால வாய மூடிட்டு இருக்காரு. கனிமொழிக்கு வந்து எரிச்சல். எல்லாரும் போய் பார்த்தாங்களே சார், ராஜாத்தி அம்மாள் யார் சார் போய் பார்த்தாங்க? ஒத்துன்னே பார்க்கலையே. கனிமொழி ஏன் சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா சார்? ஸ்வேரிங் இன் செரமனிக்கு வந்தாங்களா? அது செக் பண்ணணும் அத்தை நம்ம. ஓகே சார். ஆக மொத்தம் குடும்பத்திலும் ஆட்சியிலும் அரசாங்கத்திலும் பிரச்சனைகள் ஆனாலும் இது ஒரு புதிய திருப்பமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சிவா. சார் இப்போ காஷ்மீர் இறுதிக்கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. காஷ்மீர்ல நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி சார் இருக்கு? நரேந்திர மோடிக்கு ஒரு மாபெரும் சிகரம். அவருடைய தலைப்பாகையில் இருக்கக்கூடிய ஒரு சிறகு, அது ஒரு மாபெரும் வெற்றி. அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். காரணம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு ஆணைக்கு இணங்க அவங்க ஒரு தேர்தலை நடத்தி முடித்து விட்டார்கள் 3 கட்டத்தில். 76% ஓட்டிங் ஆயிருக்கிறதுக்கு சும்மா இல்லைங்க சிவா. ஆனானப்பட்ட தயாநிதி மாறனுக்கு 52% தான் கிடைச்சி சென்ட்ரல் சென்னையில. ஆனா இவருக்கு 76% வந்துடுச்சு பாரமுல்லா என்ற தொகுதியில். ஆக மொத்தம் பாஜக ஜெயிக்கிறதோ இல்லையோ, தேசிய ஜனநாயகம் நன்றாக விட்டது என்று ஒரு பொருள். உலகத்தில் இருக்கக்கூடிய 64 தேசத்திலிருந்து இலங்கை நம்ம ஸ்ரீநகருடைய தேர்தலை மேற்கால் அப்சர்வராக எலெக்ஷன் கமிஷன் அழைப்பின் பெயரில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிக மிக சந்தோஷம், அமைதி நிலவுகிறது. ராகுல் காந்தி 3 தடவை போய் பேசிட்டு வந்துட்டாரு. அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தியோட ஐஸ் சாப்பிட்றாரு, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றாரு, சைக்கிள் ஓடுறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமைதி திரும்பி விட்டது. 370 ஆட்கள் எடுத்ததுனால் தான் இந்த நிலைமை என்று சொல்லுகிறார்கள். கண்டிப்பாக பாஜக இல்லாமல் அங்கு அரசாங்கம் நிற்க முடியாது என்பதுதான் நிலைமை. ஒருவேளை ஆஸ் அ பத்திரிகையாளனாக நான் பார்ப்பதிலிருந்து ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் சிவா, ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி. இனி அவரை மைனாரிட்டி அரசாங்கம் என்று சொல்ல முடியாது. காரணம், டிஎன் சேஷன் இருந்தாருன்னா நன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாரு, பீகார்ல நன்னா பண்ணி வன்முறையை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி நம்ம நரேந்திர மோடியும் தேர்தல் கமிஷனும் ஸ்ரீநகரில் மிக மிக சிறப்பாக தேர்தலை நடத்தியிருக்காங்க. வெற்றி தோல்வி வேற விஷயம், ஆனா ஓட்டிங் பர்சன்டேஜ் வயலன்ஸ் இல்லாம நடந்துருச்சுங்க. இது பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஒரு சாட்டை அடி என்று தான் நான் கருதுகிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது மீண்டும் இடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதா செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவருடைய அரசு கவுளுமா? எப்படி சார் பாக்குறீங்க? அவர் ராஜினாமா பண்ணுவார். கவுளுதான் இது, அடுத்த வாரம் ராஜினாமா பண்ண. இப்ப பாருங்க, கொஞ்சம் படி இறங்கி வந்துட்டாரு. எப்படி ஜெயலலிதா அம்மையார் அந்த தினத்தை திருப்பி கொடுக்கிறேன், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வாங்கிய நிலத்தை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் அவர் சிறைக்கு சென்றார். அங்க ஜெயா டிவி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து மணியன் அவங்களோட சேர்ந்து பண்ணாங்க. இப்ப பாருங்க, மூடா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் இதுல பார்வதி சித்தராமையா நான் நிலத்தை திருப்பி தரேங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு படி இறங்கி வந்துட்டாங்க. ஆக மொத்தம் ராஜினாமா செய்வது இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக ராஜினாமா செய்வதா ஆக வேண்டும். வேற வழி கிடையாதுங்க அவருக்கு. சார், இதே போலதான் சார் இப்போ தமிழகத்துல செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த வழக்குல தெரிவிச்சது என்ன அப்படின்னா, நான் வந்து வேலைக்காக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை தான் சார் செந்தில் பாலாஜியும் முன் வச்சிருந்தாங்க. இப்போ அமைச்சராகி இருக்காங்க. இதப்போ இங்க தமிழகத்துல செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவுல திரும்பும்ல சார். 2000 பேர் மேல அவங்க அபிடேவிட் போட்டு திமுக தான் சார் இந்த வெளில கொண்டு வந்திருக்காங்க சார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திட்டாங்களே, தமிழக சிபிசிஐடி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 2000 பேர் கூடயும் நாங்கள் விட்னஸ் ஆக கூட போட்டு 2000 ஒரு 50 வருஷம் அவங்க இந்த கேஸ் முடியறதுக்கு. 2000 அதுக்குள்ளே எல்லாரும் செத்து போடுவாங்க. ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டான். 50 வருஷம் ஆச்சு, யாவும் உயிரோடு இருக்க போறான். ஆக மொத்தம் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தனி கோர்ட் அமைக்க சொல்லி அரசாங்கம் தாக்கீது இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய கோபம் திமுக மீது மிக மிக தீவிரமாக இருப்பதாகத்தான் பத்திரிகையாளர் நான் கருதுகிறேன் சிவா. சார், இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க சார். அதாவது மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து இறங்கும் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இதை எப்படி சார் சொல்லிட்டே இருந்து கீழே ஊந்துட்டார் பாருங்க.
அது கீழே விழுந்த பிறகுதான் இந்த கருத்துக்களை பதிவு பண்றாங்க. நான் சீக்கிரத்துல இறக்க மாட்டேன், மோடியை இறக்கின பிறகுதான் சொல்லுங்க சார். விழுந்துட்டே இருக்கச்சு சொன்னாருங்க. விழுத்து அந்த வீடியோ திரும்பி பாருங்க. ஓகே நான் சார். அந்த ஒரு மல்லிகார்ஜுன் கார்கே செயலாளரிடம் பேசினேன். அவங்க சொன்ன அவர் கோபத்தில் சொன்னாரு. அவர் எதை பிரதிபலிக்கிறார்? சோனியா காந்தி, ராகுல் காந்தி. எங்க ராகுல் காந்தி சொன்னாரு, இதுக்கு சவ பிணம் வேண்டும், மோடியினுடைய பிணம் வேண்டும் என்றெல்லாம் கத்தினார்கள். கபர்ஸ்தான் குதேங்கே என்று ஹிந்தியில் சொன்னார். சுடுகாட்டில் கொண்டு குண்டு, அதாவது தொழி பள்ளத்தை தோண்டுவேன் என்று சொன்னார். அப்பேற்பட்டு இருக்கும் பொழுது இதைத்தானே திருப்பி திருப்பி சொல்லுகிறார்கள், அதைத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். சார், இப்போ இலங்கையில வந்து புதிய அரசாங்கம் வந்த பிறகு இப்போ இந்தியாவில இருந்து ஏதோ முக்கியமான அமைச்சர்களை மோடி அனுப்பி வைக்க போவதாக தகவல். அதைத்தான் நான் சிறப்பு செய்தியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். கடைசியாக நாம் இருவரும் இந்த பேட்டியினுடைய கடைசி பாகத்திற்கு வந்து விட்டதனால் ஒன்றே ஒன்று கருத்து சொல்லுகிறேன். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மத்திய அயலுறவுத்துறை அமைச்சர் 3 நாள் பிரயாணமாக இலங்கை செல்கிறார், பிரதமருடைய தூதுவராக. அப்பொழுது திசுநாயகையுடன் ஹரிணி அந்த பிரதமருடன் பேச இருக்கிறார். அதன் மூலமாக கச்சத்தீவு மீது இருக்கும் தமிழக மீனவர்கள் மீது இருக்கும் எது இருப்பினும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு பிறகு நரேந்திர மோடி செயல்பட ஆரம்பித்து விட்டால் இதுவும் திமுக பாஜகவுடைய உறவைத்தான் காண்பிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். காரணம், மு.க.ஸ்டாலின் அழுத்தம் இருப்பதனால் தான் ஜெய்சங்கரை அனுப்புகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு. இதன் மூலமாக திரைப்படப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் வெளியே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. சார், இப்போ நீங்க பிரதமர் மோடி பத்தி பேசும்போது, இலங்கை மீனவர்கள் பத்தி பேசும்போது தான் சார், இப்ப அண்ணாமலை கூட ஒரு அறிக்கை வந்து ஒரு ஆக்ரோஷமா ஒரு அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டு இருந்தாங்க சார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்ததுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில, அதாவது அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய கோபாலபுரத்தை சார்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் பதவிகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா சூரிய உதயம் அவர்களுக்கு தான் ஏற்படுகிறது, மற்றவர்களுக்கு எல்லாமே சூரிய கிரகணம் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது அது அவருடைய தாபத்தை காண்பிக்கிறது. அண்ணாமலை இன்னும் அரசியலில் இருக்கிறார், அவர் ஓய்வு பெறவில்லை என்றதெல்லாம் திமுக ஒரு களம் கட்டினாலும் ஐடி செல் மூலமாக துஷ்பிரச்சாரம் செய்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறார் அண்ணாமலை. காரணம், அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், மிக மிக குறிப்பாக சொல்லக்கூடார் ஒரு கத்திமுலை வார்த்தைகளை எல்லாம் அவர் விழுவதனால் கண்டிப்பாக இது ஒரு சூரிய கிரகணம் தான் மீதி பேருக்கு என்பதை அழுத்தத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் ஒரே ஒரு மாசத்துல வந்துருப்பார்களே, டிசம்பர் 28ஆம் தேதி சென்னை திரும்புகிறார் அண்ணாமலை. அப்பொழுது தமிழகத்தில் மீண்டும் ஒரு மாபெரும் புரட்சி களம் வரும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், இப்போ தமிழகத்தில் உள்ள நிகழ்வுகளை, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இந்த நிகழ்வுகளை டெல்லியில வந்து எப்படி சார் பாக்குறாங்க? டெல்லியில ஏன்னா வந்து ஐஎன்டி அலையன்ஸ் கூட்டணி கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் என்ன காரணம் அப்படின்னா, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் பெரிய அளவுல ஓங்கி ஒழிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பை முன்னிலைப்படுத்திய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வரக்கூடிய நிகழ்வை இப்ப ஐஎன்டி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி சார் எடுத்துக்கிறாங்க? எதிர்க்கிறார்கள். மு.க.ஸ்டாலினுடைய ஒரு அணுகுமுறை பாஜக பக்கம் அருகே போகிறார் என்ற அச்சம் ராகுல் காந்தியிடம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் கராத்திடம், ஈவன் தேஜஸ்வி யாதவிடம் வந்துவிட்டது. ஏன் இவர் புது காதல் பண்ணுகிறார், லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்றெல்லாம் பேசுகிறார்கள். இது ஒரு திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கும். இருப்பினும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஓரிரு மாதங்களில் அதை சரி பண்ணி விடுவார், பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ராகுல் காந்தியும் மு.க.ஸ்டாலினும் அடுத்த வாரம் சென்னையில சைக்கிள் ஓட்ட போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுலேருந்து ஒரு சிச்சுவேஷன் மாறிடும். தற்காலிகமாக அவர் செய்தாலும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக தவறு செய்ததாகத்தான் இந்திய அலையன்ஸ்காரர்கள் கூறுகிறார்கள். உதயநிதி பதவி உயர்வை பற்றி வெளிப்படையில் வாழ்த்து தெரிவித்தாலும் உள்ளூராக திரைமறைவில் அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஒன்னே ஒன்று சொல்றேங்க சிவா, கௌதம் அதானி வந்து உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரவேற்றிருக்காரு, கரண் அதானி வரவேற்றிருக்காரு. இதிலிருந்து ராகுல் காந்திக்கு முகத்தில் கூடிய கரியாகத்தான் நான் பார்க்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார்.